பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். அந்த சைகை இன்னைக்கு ட்ரெண்டிங்கே இதுதான். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் திமுகவை வெளுத்து வாங்கினார். அவரது ஆவேச பேச்சை கேட்டு திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பேச்சை முடிக்கும் போது ஒரு ஆக்ஷன் செய்ய வேண்டும், செய்யலாமா என்று சபாநாயகரிடம் அனுமதி கேட்டு வாங்கி ஸ்டாலினின் மாஸ் ஆக்ஷனை திமுகவுக்கே செய்து காட்டி தெரிக்க விட்டார் விஜய். அந்த வீடியோதான் இப்போது தீயாக பரவி வருகிறது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்பாவை காணோம் குட்டி கதையில் திமுகவை முடிச்சுவிட்ட சிஎம் விஜய். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் திமுகவை வெளுத்து வாங்கினார். அவரது ஆவேச பேச்சை கேட்டு திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டி உதயநிதியை தாக்கும் வகையில் முதல்வர் விஜய் தனது ஸ்டைலில் ஒரு குட்டி கதை சொன்னார். அதை கேட்டு தாவிக எம்எல்ஏக்கள் ஆரவாரம் செய்தனர். எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளரே குலுங்கி குலுங்கி சிரித்தார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். முதல்வர் விஜய் மீது உதயநிதி கடும் தாக்கு. தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் திமுகவை வெளுத்து வாங்கினார். அவரது ஆவேச பேச்சை கேட்டு திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சபைக்கு வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி செய்தியாளர்களிடம் பேசும்போது முதல்வர் பேச்சு சினிமாத்தனமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லும்போது அது வெம்பிட்டு தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு இது எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினார், ஆதாரம் என்ன கொடுங்க அப்படிங்க. எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சார். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எந்திரிச்சு வாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. லான்ச் ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. இது எல்லாமே இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பார்த்தா இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அதை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது.
இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம். இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன் மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. பேசுவீங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுருக்க முடியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கீங்களா பத்திரிக்கை, நான் இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமண்ணு திட்டி கிட்ட வார்த்தைலாம் பேசுனா நீங்களாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரி தான் உங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது ஒரு முறை இருக்குது. பத்திரிகை எப்படி பேசணும்? அவர் தான் பத்திரிகையிலே பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். தாவேக்கவில் வெடித்தது பயங்கர உட்கட்சி பூசல், மெகா ட்விஸ்ட். முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்குள் புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி பிரச்சினைகள் இப்போது ஒவ்வொன்றாக வெடித்து சிதற தொடங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த 106 பேருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கினார் தாவேக்க தலைவர் விஜய். இதனால் மாவட்ட செயலாளர்கள் 62 பேர் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சீட் கிடைக்கவில்லை. அப்போதே கட்சிக்குள் அதிருப்தி உருவானது. தேர்தல் முடிவில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்த 49 பேர் வெற்றி பெற்றனர். அவர்களில் 7 பேர் அமைச்சராகினர். இந்நிலையில்தான் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே உட்கட்சி பிரச்சினைகள் பூதாகரமாகி வருவதாக தாவேக்க வட்டாரம் கூறியது. அந்த வட்டாரம் மேலும் கூறியது, திருவெரும்பூர் தொகுதியை உள்ளடக்கிய திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள்ராஜுக்கு சீட் தராமல் திமுகவிலிருந்து வந்த விஜய்க்கு சீட் தரப்பட்டது. விஜய் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனதோடு மாவட்ட செயலாளர் பதவியை பெற முயன்று வருவதால் பிரச்சினை வெடித்தது. அருள்ராஜின் ஆதரவாளர் சபரி என்பவரை கெட்ட வார்த்தை சொல்லி விஜய் வறுத்தெடுக்கும் ஆடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்தினம் கட்சியில் இணைந்து சிவகாசியில் போட்டியிட்ட கீர்த்தனா அமைச்சராகிவிட்டார். அவரால் விருதுநகர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் மாரி செல்வத்துக்கு சீட் கிடைக்காமல் போனது. ஆரம்பத்திலிருந்தே இருவருக்கும் ஆகவில்லை. சிவகாசியில் அமைச்சர் பங்கேற்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் மாரி செல்வத்துக்கு அழைப்பு தருவதில்லை. சிவகாசியில் நடந்த முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவில் இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அமைச்சரின் ஆதரவாளர்கள் வைத்த பேனரும் கிழிக்கப்பட்டது. அதேபோல் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அப்புனுவின் டி-நகர் தொகுதியில் பொதுச் செயலாளர் ஆனந்தும் 1000 விளக்கில் ஜேசிடி பிரபாகரும் போட்டியிட்டதால் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. இப்போது இருவரும் பவர்ஃபுல் ஆகிவிட்டதால் அப்புனுவை யாருமே மதிப்பதில்லை. விரக்தியில் உள்ள அப்புனு முடங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் தாமு விரும்பிய வேளச்சேரியை குமாரும், மயிலாப்பூரை வெங்கட்ரமணனும் வாங்கினர். வேறு வழியின்றி ராயபுரத்தில் நின்று எம்எல்ஏ ஆனார் தாமு. குமாரும் வெங்கட்ரமணனும் அமைச்சராகி ஆதிக்கம் செலுத்துவதால் மாவட்டத்தில் எதுவும் செய்ய முடியாமல் பொறுமை வருகிறார் தாமு. அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் அதிகரித்து வருவதால் இரு தரப்புக்கும் இடையே போஸ்டர் மோதல் வெடித்துள்ளது. இதனிடையே தாமுவின் ராயபுரம் வருகையால் சீட்டை இழந்த வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் கட்பீஸ் விஜயராகவன் ராயபுரத்தில் தாமு ஆதிக்கம் செலுத்துவதை ரசிக்கவில்லை. இருவருக்கும் பனிப்போர் மூண்டுள்ளது. VS பாபுவால் கொளத்தூர் தொகுதியை இழந்த சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் தணிகாச்சலம் எந்த நிகழ்ச்சிக்கும் எம்எல்ஏவை அழைப்பதில்லை, பாபுவும் தணிகாவை அழைப்பதில்லை. இதேபோல் காஞ்சிபுரம், வேலூர், திருச்சி, கோவை, நாமக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உட்பட தமிழகம் முழுவதும் உட்கட்சி பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிகிறது. மாற்றுக் கட்சியினரின் வருகை ஏற்கனவே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறது என்கிறது தாவேக்க வட்டாரம். பாகிஸ்தானை சம்பவம் செய்த இந்திய ஆயுதம் மொத்தமாக இறக்கும் UAE. ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் மத்திய கிழக்கை உலுக்கியது. போரின் போது அமெரிக்காவை பழிவாங்க அதன் கட்டமைப்புகள் இருக்கும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து சரமாரியாக குண்டு வீசியது ஈரான். ஈரான் தாக்குதலில் பெரும் சேதத்தை சந்தித்த வளைகுடா நாடு ஐக்கிய அரபு அமீரகம்தான். மற்ற நாடுகளை விட அமீரகத்தை தான் ஈரான் பெரிய அளவில் தாக்கியது. இந்த போரில் அமீரகம் பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற போர் வந்தால் தங்கள் நாட்டை காக்கும் வகையில் வான்வெளியை பாதுகாக்க தீவிரம் காட்டி வருகிறது. இதன் முதல் படியாக இந்தியாவின் அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவிக்க அந்த நாடு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ரக ஏவுகணை மற்றும் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவச அமைப்பு உள்ளிட்டவற்றை வாங்க அந்நாடு ஆர்வம் காட்டியுள்ளது.
இதற்கான இருதரப்பு பேச்சுவார்த்தை மிக வேகமாக நடந்து வருவதாக நம் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே அமெரிக்காவின் தாட் மற்றும் பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை அமீரகம் வைத்திருக்கிறது. இந்தியாவிடம் ஆயுதம் வாங்குவதால் அமெரிக்காவுடனான தனது உறவு பாதிக்காது என்றும் அந்நாடு கருதுகிறது. பிலிப்பீன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா நாடுகளை தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கும் 4வது சர்வதேச நாடாக அமீரகம் மாற உள்ளது. பாகிஸ்தானுடன் வெடித்த போரில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்புகளான பிரம்மோஸ், ஆகாஷ்தீர் போன்ற ஆயுதங்களின் செயல்திறன் மிகவும் உக்கிரமாக இருந்தது. உலக நாடுகளின் கவனத்தை இந்த ஆயுதங்கள் ஈர்த்தன. இதன் எதிரொலியாக கடந்த நிதியாண்டில் நம் ராணுவ பொருட்கள் ஏற்றுமதி 38,424 கோடி ரூபாயை தாண்டியது. பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்தவரை இது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய ஆயுதம். உலகின் அதிவேகமாக இயங்கும் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளில் ஒன்று. இது தரை, கடல் மற்றும் வான் தளங்களில் இருந்து எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. அதேபோல் ஆகாஷ்தீர் வான் பாதுகாப்பு அமைப்பை பெல் எனப்படும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இந்திய ராணுவத்தால் முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு. எதிரி நாடுகளின் ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் எனும் ஆளில்லா சிறிய ரக விமானங்களை ரேடார் மூலம் கண்டறிந்து தானாகவே சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது.